அன்பினேச உறவுகள் அனைவருக்கும் மீதான செவ்வாய் பொழுதின் மகிழ்வான மாலை உற்சாக வணக்கம். நேரம் லண்டனில் மாலை நேரம் 6:29 14 அக்டோபர் மாதம் 2025 மற்றும் ஒரு மாலை நேர நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் இப்பொழுது ஆரம்பமாகின்றது செய்திகள். ஐரோப்பாவின் முதல் தமிழ் குரல் சண்டை வானொலி செய்தி நேரமாக அமைகின்றது. இன்றைய நாளில் செய்திகளுடன் வருபவர்கள் செல்வி நிதி ஆனந்தன் அவர்கள் ஹாலண்டிலிருந்து மற்றும் லண்டனிலிருந்து நகுலபதி தில்லைத்தேவன் அவர்கள் இருவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றபடியே செய்திகளுக்குள் இணைந்து செல்வோம். வணக்கம், வாருங்கள். வணக்கம் செல்வி நித்யானந்தன் அவர்களே. உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்திலிருந்து செல்வி நித்யானந்தன். இந்த ஆண்டு புரட்டாதி மாதத்தில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் மூலம் 695.7 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவிலான வெளிநாட்டு பண பரிமாற்றங்கள் இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. மத்திய வங்கியால் வெளியிடப்பட்ட சமீபத்தில் அறிக்கையில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கு வருகை தரும் அனைத்து வெளிநாட்டினரும் நாட்டுக்குள் நுழைவதற்கு மின்னணு பயண அங்கீகாரத்தை பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் இந்த அனுமதியை பெறுவது கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கைக்கு வந்தவுடன் இலவச சுற்றுலா விசாவுக்கு தகுதியுள்ள அனைத்து நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டினரும் அதன்படி இந்த அனுமதியை பெற வேண்டும். இதற்கிடையில் அமெரிக்கா இலங்கைக்கான அதன் பயண ஆலோசனையை புதுப்பித்துள்ளது. காணி மோசடிகள் மற்றும் சமூக பிரச்சனைகளுக்கு எதிராக நகர்காவலர்கள் எடுத்த நடவடிக்கையை வரவேற்று இதை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் நவன வேதநாயகன் வலியுறுத்தியுள்ளார். மன்னாராயர் அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாச ஆண்டகை கடந்த வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். வருடம் சுவிஸ் வாழ் தமிழ் கத்தோலிக்க இறைமக்கள் கொண்டாடும் மருதமடை அன்னையின் திருவிழாவானது இவ்வருடம் சுவிஸ் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியக இயக்குனர் அருட்பணி முரளிதரன் அடிகளாரின் ஒழுங்கமைப்பில் மிகவும் சிறப்பான முறையில் கொண்டாட ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்தியாவின் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் கச்சதீவு இலங்கைக்கு ஒப்படைக்கப்பட்டதாக பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாட்டு தலைவர் நயினா நாகேந்திரன் குற்றம் சுமத்தியுள்ளார். வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டு உள்ளதா, சிறப்பு விசாரணை குழு அல்லது ஒரு நபர் விசாரணை ஆணையத்தின் செயல்பாடு விலக்கப்பட்டு இருந்தால் செய்யப்படுவதாக நீதிமன்ற தீர்ப்பில் தெரிவித்துள்ளது. அமைச்சர்கள், மந்திரிகள், எம்எல்ஏக்கள் மீதான வழக்கில் எதுவும் நகர்வதில்லை. மற்றவர்கள் மீதான வழக்கில் வந்தே பாரத் புகைரதம் போல வேகம் காட்டப்படுகின்றது என சென்னை உச்ச நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்தியா கனடா உறவை மேலும் வலுப்படுத்தும் பணிகளை முன்னெடுப்பதில் மகிழ்ச்சி அடைவதாக மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருடனான சந்திப்பின் போது கனடா அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசியுள்ளார். அமெரிக்க மாகாணம் ஒன்றில் நுண்சிக் சமையல் பாத்திரங்களுக்கு தடை விதிக்க நடவடிக்கைகள் மேற்கொண்டு வரும் நிலையில் கனடிய நிபுணர்களும் அதற்கு ஆதரவாக குரல் கொடுக்க துவங்கியுள்ளனர். கலிபோர்னியா மாகாணத்தில் சமையல் பாத்திரங்களுக்கு தடை விதிக்க நடவடிக்கை துவங்கி இருக்கின்றது. அமெரிக்காவின் சுற்றுலா விசா விதிமுறைக்கு பதிலளிக்கும் விதமாக ஆப்பிரிக்க நாடான மாலி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஆப்பிரிக்க நாடான மாலி சுற்றுலா மற்றும் வணிக விசா பெறும் அமெரிக்க குடிமக்களிடம் $10,000 பிணை தொகையை கட்டாயமாக்க விதிக்க முடிவு செய்துள்ளது. ஹமாஸ் பிணை கைதிகளாக பிடித்து வைத்திருக்கும் இஸ்ரேல் நாட்டவர்களை விடுவிக்க ஆரம்பமாகி இருக்கின்றது. 2023 ஆண்டு 10 மாதம் இஸ்ரேல் மீது திடீர் தாக்குதல் நடத்திய ஹமாஸ் அமைப்பினர் சுமார் 1200 பேரை கொன்றதுடன் 251 பேரை பிணை கைதிகளாக பிடித்து சென்றார்கள். அமெரிக்காவின் மதுபாவன கேளிக்கை விடுதியில் நடந்த துப்பாக்கி சூட்டில் 4 பேர் வரை கொல்லப்பட்டுள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை கரோலினா மாகாணத்தில் செயின்ட் கலீனா தீவில் மக்கள் கூட்டமாக இருந்தபோது மதுபான கேளிக்கை விடுதி ஒன்று திடீரென பயங்கரமான துப்பாக்கி சூட்டு சம்பவம் அரங்கேறி இருக்கிறது.
சீனா ஜனாதிபதி ஜி ஜின்பிங் இலங்கை பிரதமர் கரணி அமரசூரியாவை சந்தித்துள்ளார். குறித்த சந்திப்பு இன்றைய தினம் நடைபெற்றிருந்தது. பிஜிங்கில் உள்ள மக்கள் மண்டபத்தில் இடம்பெற்றிருப்பதாக தெரிய வந்துள்ளது. ஜெர்மனியில் நடந்த சாலை விபத்தொன்றில் 4 பிரித்தானிய சுற்றுலா பயணிகள் உயிரிழந்துள்ளார்கள். குறித்த விபத்து ஜெர்மனியின் கஸ்டி மாகாணத்தில் உள்ள காசல் பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது. சாலையில் இருந்து சிற்றுண்டி விலகி சென்று 30 மீட்டர் தொலைவில் இருந்த மரத்தில் மோதியதாலேயே குறித்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. உலகின் மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்த காளான்களை 3 மதிய உணவு விருந்தினர்களுக்கு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பெண் ஒருவர் கொடுத்திருந்தார். குறித்த பெண்ணுக்கு 33 ஆண்டுகள் பிணை இல்லாத 3 ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்வது விளையாட்டு செய்திகள். ஜெர்மனியில் நடந்த கால்பந்து வீரர் தோமஸ் முல்லர் தனது 300வது தொழில்முறை கோல் அடித்து சாதனை படைத்துள்ளார். கால்பந்து ஜாம்பவான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ரியல் மேட்ரிட் அணியின் நட்சத்திர வீரர் கைலியன் எம்பாவே புகழ்ந்துள்ளார். ஆர்சிபி அணியில் இருந்து விராட் கோலி வெளியேற உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. 18 ஆண்டுகளாக ஐபிஎல் தொடர் நடைபெற்று வரும் நிலையில் முதல் முறையாக 2025 ஐபிஎல் தொடரில் ஆர்சிபி அணி கோப்பையை வென்றுள்ளது. இந்தியா ஓடிய அணியிலிருந்து நீக்கியது ஆச்சரியம் அளிக்கவில்லை என ரவீந்திர ஜடேஜா தெரிவித்துள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் முக்கிய ஆல்ரவுண்டராக பலம் வருபவர் ரவீந்திர ஜடேஜா 2024 T20 உலகக்கோப்பை வெற்றிக்கு பின்னர் T20 வடிவத்தில் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இன்டர் மியாமி அணிக்காக விளையாடி வந்த ஜோர்டி ஆல்பா வெற்றியுடன் விடைபெற்றுள்ளார். MLS கால்பந்து தொடரின் நேற்றைய போட்டியில் இன்டர் மியாமி 4-0 என்ற கோல் கணக்கில் அட்லாண்டா யுனைடெட் அணியை வீழ்த்தியுள்ளது. ஜாம்பவான் வீரர் லியோனல் மெஸ்ஸி 33 மற்றும் 87வது நிமிடங்களில் கோல் அடித்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. மிக சிறப்பு செய்தி. வாரம் 625 இடம்பெற்றிருந்தது. நன்றி, வணக்கம். இனிய மாலை வணக்கம். சூரியோதயம் சார்பில் செய்திப்பாக 237 நவலவதியத்தில் லைத்தேவன் லண்டன் டென்மார்க் செய்திகள். கரூர் பகுதியில் உள்ள கிருஷ்ணா அவந்தி என்ற பாடசாலை சிறந்த பாடசாலையாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது பிரித்தானியா. இந்த பாடசாலையானது 2008ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு அங்கே யோகா, சமஸ்கிருதம், தியானம், ஹிந்தி, கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக மரபுகளை தழுவியே அந்த பாடசாலைகளை படிக்கும் மாணவர்களை கற்பித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இதனால் பிரித்தானியாவில் கல்வி தரப்பட்ட கட்டுப்பாட்டை அமைப்பான ஆல்ஸ்டெட் அறிவித்துள்ளது. இந்தியாவில் 9 பல்கலைக்கழகங்களை வளாகங்களை திறப்பதற்காக பிரித்தானியா கைஸ்டாமர் மோடியுடன் இது பற்றி பேசி உள்ள இந்தியாவுக்கான விசா விதிமுறைகளில் ஒரு மாற்றமும் இருக்காது என்றும் 2 நாடுகள் அதாவது பிரித்தானியா, இங்கிலாந்து 2 நாடுகளுக்கும் அதிக வர்த்தக தொடர்புகள் பெருகினாலும் விசா மாற்றங்கள் செய்யப்பட மாட்டாது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். முதலாக பிரித்தானியாவில் சட்டவிரோதிய குடியேறிகளை 19 பேரை திருப்பி பிரான்சுக்கு அனுப்பியுள்ளார்கள். 1 in 1 out என்ற திட்டத்தின் கீழ் கையப்பட்ட பின் 19 பேரை குழுவாக பிரித்தானியா நாடு பிரான்சுக்கு அனுப்பி வைத்துள்ளது. டென்மார்க் செய்திகள். டென்மார்க் தனது விமான கடற்படையை விரிவுபடுத்துவதற்கும் பால்டிக் கடல் பிராந்தியத்தில் அதன் மூலோபாய இருப்பை வலுப்படுத்தவும் 29 பில்லியன் குரோன்களை கிட்டத்தட்ட 2.8 பில்லியனை செலவிட்டிருக்கிறது. நீண்ட காலம் உயிர் வாழுகிறார்கள் இப்போது மக்கள், அதாவது 67 வயதுக்கு மேற்பட்டோர் பென்ஷன் அதாவது ஓய்வூதியத்தை பெறுகிறார்கள். 50 லட்சம் கொண்ட டென்மார்க்கில் 57,753 பேர் ஓய்வூதிய பணத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள்.
இதனால் 67 வயதாக இருந்த வயதில் 30ஆம் ஆண்டில் 68 வயதாகவும் 50ஆம் ஆண்டில் 70 வயதாகவும் உயர இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது ஒருவர் அந்நாட்டில் வசிக்கும் போது 40 வருடங்கள் அவர் வேலை செய்து வந்தாராகில் அவருடைய ஓய்வூதிய பணம் அதனை பொறுத்தே நிர்வகிக்கப்படும் என்று 40 வருடங்கள் அவர் வேலை செய்தால் அதிக பென்ஷன் ஓய்வூதியத்தை பெறுவார் என்றும் அந்த டென்மார்க் அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. நன்றி, வணக்கம். மிக சிறப்பு, மிக்க நன்றி. இலங்கையில் இருந்த பொழுதும் உடம்பைக்கு சென்ற பொழுதும் தன் பணியை மிக சிறப்போடு ஆற்றியிருந்தார் நகுலவதி தில்லைத்தேவன் அவர்களுக்கு நிறைந்த நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். இலங்கையிலிருந்து தன் பக்கமான செய்திகளுடன் இருந்திருந்தார் நகுலவதி தில்லைத்தேவன் அவர்கள் மற்றும் ஹாலண்டிலிருந்து செல்வி நித்யானந்தன் அவர்கள். இருவருக்கும் மிக்க நன்றி, வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். மிக சிறப்பு, மிக நன்றி. பல செய்திகளாக வந்தபடி இருந்தது. 2 செய்தி வாசிப்பாளர் பெண்மணிகளுக்கும் மிக்க நன்றி, வாழ்த்துக்களை கூறியபடி மீண்டும் மற்றொரு செய்திகளுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.